வணக்கம். ஏங்க, தலைமுடி இல்லாமல் இருக்கும்போது எத்தனை சீப்பு இருந்தால் என்னங்க பிரயோஜனம்? அது மாதிரி மனுஷன் செலவு பண்ண தெரியாமல் அவங்கிட்ட எவ்வளோ பணம் சேர்த்து வச்சுருந்தா என்ன? ஒருத்தன் என்ன பண்ணான், ஒரு கிராமத்தில் ஊருக்கு வெளியில் ஒரு இடத்துக்கு போயிட்டு பள்ளத்தை நோண்டுவாங்க. பள்ளத்தை நோண்டி அப்படி பார்ப்பான். பார்த்துட்டு அப்படியே போயிடுவாங்க. இதை மாதிரி தொடர்ந்து பார்த்துட்டு இருப்பான். ஒரு நாள் அவன் பள்ளத்தை தோண்டினான் பாருங்க. அங்கே அவன் என்ன பொருள் வச்சானோ அந்த பொருள் இல்லை. பார்த்து பொருள் இல்லையேன்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக சன்னியாசி வந்தார். சாமின்னார், என்ன, நான் இங்கே பணம் வச்சுருந்தேன், பணம் யாரோ எடுத்துன்னு போயிட்டு இருக்காங்கன்னாரு. எவ்வளோ வச்சுருந்தேன்னாரு. ஒரு மூட்டை நிறைய வச்சுருந்தேன்னாரு. எவ்வளோன்னு எண்ணெய்லையான்னாரு. நான் அதை திறந்து கூட பார்க்கல சாமி, உள்ளேயே வச்சிருவேன், பார்த்துட்டு போயிடுவேங்க, மனசு திருப்தியாக இருக்கும். அப்போ என்ன பண்ணு, பணத்தை இந்த பணம் உனக்கு உபயோகப்படலை, உன் குழந்தைக்கும் உன் குழந்தை குட்டிகளுக்கும் உபயோகப்படலை, மண்ணில் இருக்குது. என்ன பண்ணு, தினமும் இதை மாதிரி இப்போ நோண்டி பார்த்துட்டு போ அப்படின்னாரு. அவன் அப்படி பார்த்தான். ஆமாய்யா, பணம் இருக்கிறதே செலவு பண்ணுறதுக்கு தான், பணத்தை சேர்த்து பூட்டி வைக்காதேன்னாரு. ஒருத்தன் பக்கத்தில் இன்னொருத்தன் இருந்தான். அவன் என்ன பண்ணான், இப்படின்னு இருந்தான். என்ன அண்ணன், அங்கே பணம் இருந்தது, இங்கே பணம், இந்த பணம் காணங்கன்னார். ஏன், எவ்வளோ பணம் வச்சேன்னார். நான் வைக்கலைங்க, அவன் வச்சான், அதை தேடி பார்த்தேன், கிடைக்கலன்னா. இந்த வீடியோவிலேருந்து சொல்கிறது, பணத்தை மட்டும் கண்டிப்பாக செலவு பண்ணுங்கள், தேவையானதுக்கு செலவு பண்ணுங்கள், பூட்டி வைக்காதீங்க. கொள்ளக்காராட்சின்னு போடுவான். பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்த கேடுகெட்ட மானிடரை கேளுங்கள், கூடுவிட்டு ஆவிதான் போன பின் யாரோ அனுபவிப்பார், பாவிகால் அந்த பணம். நன்றி, வணக்கம்.